பல்லு வந்து க்ளீனாக வச்சுக்கணுன்னா டெய்லி வந்து 2 to 3 minutes ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 times ப்ரஷ் பண்ணுங்க. பேஸ்ட்டு வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும்னே வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. இப்போ என்னென்னா எப்போவுமே வந்து நீங்கள் பேஸ்ட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அதுலவே வந்து உங்களுக்கு எழுதுவாங்க பி சைஸில் தான் எடுக்கணும். ஃபுல்லாக வந்து பேஸ்ட் எடுப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கக்கூடாது சார். நம்ம பண்ணுற மேனுவலாக பண்ணுற கேப்போட நம்ம 3D பிரிண்டிங்கில் பண்ணுற கேப் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் ஆக்சுவலி. அது ஃபிட்டு எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு அது செட் ஆகிறது கூட கரெக்டாக வந்து செட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து இப்போ டிஜிட்டல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. சார் எனக்கு வயசாயிடுச்சு சார், இதுக்கு மேலே எதுக்கு சார், எனக்கு 50 வயசாயிடுச்சு சார், 60 வயசாயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஏஜில் தான் அவங்களுக்கு வந்து பல்லு ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணி உங்கள் பற்கள் வந்து பல்லு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எனக்கு இந்த கம்பி வச்சுட்டு நான் என்னை பார்க்குறதுக்கு அழகாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இன்விசிபிள் பிரேசஸ் வந்து இன்விஸ்லைனர்னு சொல்லுவோம். அந்த அலைனர்ஸ் வந்து போடும்போது நமக்கு பார்க்கறதுக்கு அவங்க வந்து எதுவுமே போடாத மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா ஆக்சுவலி வந்து இப்போது நமக்கு டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானில் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம ஒரு பெரிய எக்ஸ்ரே எடுக்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்ரே பார்த்துட்டே வந்து அது ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து நமக்கு வந்திருக்கு. ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான பிரதான உறுப்பு அப்படின்னு பார்த்தா தலை. அந்த தலையில் இருக்கிறது அழகுபடுத்துறது அந்த பற்கள் தான். அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இப்படி நம்மளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறது நம்ம சிரிப்பு, நம்மளுடைய வாயை திறக்கிறது. இது மூலம் தான் ஒரு மனுஷனுக்கு அழகு சேர்க்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது பற்கள் தான். அந்த பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், அவற்றுக்கான தீர்வுகள், பற்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம், இன்னும் மேலே அதுக்கப்புறம் வந்து இந்த பற்களை குறித்துதான பல்வேறு நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் பல் மருத்துவரான விஜயேந்திர மாக்கி ரெட்டி அவர்கள். அவங்க வந்து ஒரு ரூட் கனல் ஸ்பெஷலிஸ்ட்டு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போது டென்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டென்டல் துறையை பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட் மாதிரி எதுவும் நிறைய வந்து அட்வான்ஸ்மெண்ட் நிறைய போயிட்டாங்கன்றாங்க. ஆமாம் சார். அப்போ ஏஐ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது டாக்டர்? அது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா ஆக்சுவலி வந்து இப்போது நமக்கு டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானில் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம ஒரு பெரிய எக்ஸ்ரே எடுக்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்ரே பார்த்துட்டே வந்து அது ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு இம்ப்ளான்ட் போடுறோம். இப்போ பல்லு இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு டைட்டானியம் ஸ்க்ரூ வந்து எலும்புக்குள்ளே போட்டு நம்ம வந்து அது ரிஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டீத் வந்து இல்லாத பல்லுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ அதுவே எப்படி பிளேஸ் பண்ணணும் என்ன இதெல்லாம் வந்து நம்ம ஏஐ டெக்னாலஜியில் ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக வந்து நமக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலி எந்த ஆங்கிளில் நம்ம பிளேஸ் பண்ணணும், எப்படி பிளேஸ் பண்ணணும், எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்ரேஸில் வந்து எல்லாமே வந்து நமக்கு போன் டென்சிட்டி எப்படி இருக்குது எல்லாமே வந்து நம்ம அதில் பார்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ ஏஐ வந்து இப்போ தான் வந்து ட்ரெண்டிங்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே வருது ஆக்சுவலி. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயம் டாக்டர். இப்போது டென்டல் துறையை பற்றி எடுத்துக்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஏஐ பற்றி சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அதுலேயே வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன டாக்டர்? ஆக்சுவலி டிஜிட்டல்னா இப்போ வந்து எல்லா கிளினிக்ஸு இட் இஸ் கோயிங் டிஜிட்டல். இப்போ என்னென்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒரு பல்லு சொத்தன்னு வந்துருச்சுன்னா ரொம்ப ஆழமாக சொத்த போயிருக்கேன்னா நம்ம அதுக்கு வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வேறு வைத்தியம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ வேறு வைத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த டூத் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேப் மாதிரி போடுவோம். ஸோ அந்த கேப் போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு அளவு மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மாவு மாதிரி இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணி அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதை லேபுக்கு அமுச்சு
நம்ம க்ரௌன் வந்து மேக் பண்ணுவோம். ஆனால் இப்போ டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரியில் எப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இப்போ போனால் ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு நார்மலாக வந்து இப்போ வந்து நமக்கு அப்டாமின் ஸ்கேன் பண்ணுறாங்க, எல்லாமே ஸ்கேன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் மவுத் ஸ்கேன் பண்ணுறது, வாயை ஸ்கேன் பண்ணுற மிஷின்ஸ் கூட வந்து உங்களுக்கு வந்திருக்கு இப்போ. அது எப்படின்னா இப்போ வந்தாங்கன்னா பேஷண்ட்டு நம்ம வந்து ரூட் கேனால்லாம் ஃபினிஷ் பண்ணி எல்லாம் அளவு எடுக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து வாய் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அது வந்து டிஜிட்டலாக நாங்கள் வந்து கேட்கேம் மிஷினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கேட்கேம் மிஷின்னா என்னென்னா இப்போ அதில் கம்ப்யூட்டரைஸ்டு நம்ம இப்போது அளவு ஸ்கேன் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கேட்கேமாக அமுச்சிட்டு அதில் வந்து 3D பிரிண்டிங்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 3Dயில் அந்த மாடல் வந்து பிரிண்ட் ஆகி நமக்கு வந்து அதில் வரும். ஸோ அதில் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம பண்ணுற மேனுவலாக பண்ணுற கேப்போட நம்ம 3D பிரிண்டிங்கில் பண்ணுற கேப் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். ஆக்சுவலி அது ஃபிட்டு எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு அது செட் ஆகிறது கூட கரெக்டாக வந்து செட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து இப்போ டிஜிட்டல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னென்னா இது வந்து பேஷண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ வந்து அதில் வந்து உங்களுக்கு டைம் கன்சூமிங் கூட ரொம்ப கம்மி. இப்போ வந்து நம்ம நார்மலாக அளவு எடுத்துட்டு நம்ம லேப் பர்சன் வந்து பிக்கப் பண்ணி லேபுக்கு போய் அது மாடலாக வந்து போர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ பட் இப்போ வந்து நாங்கள் வாயில் ஸ்கேன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம டைரெக்டாக வந்து இந்த ஸ்கேன் ஃபைல் வந்து மெயில் அனுப்பிச்சிடும். ஸோ அங்கே வந்து இட் வில் கெட் கன்வெர்டட் டு த கேட்கேம். ஸோ கேட்கேமில் கன்வெர்ட் ஆகி இமீடியட்டாக வந்து வித்தின் 1 hour வந்து அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 28 hours-லேருந்து 48 hours-க்குள்ள நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து வி கேன் டெலிவர் த கேப் ஆக்சுவலி. சரி டாக்டர். டாக்டர் இப்போ இந்த பீரியோடென்டல் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்படின்னா என்ன டாக்டர்? அது எந்த பாதிக்குது? அது என்னன்னா ஈறு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அது வந்து கம்ஸ் வந்து இஷ்யூ வருவான்னு சொல்லுவாங்க. இப்போ கம்ஸ் வந்து இஷ்யூஸ் வந்துடுச்சுன்னா ஈரில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறது லைக் இப்போ வந்து 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணணும். ஓகேங்களா? 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணி உங்கள் பல்லு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஏன் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணோன்னா நார்மலாக வந்து எல்லாருக்கும் வந்து நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ப்ரஷ் வந்து எல்லா ஏரியாஸில் வந்து போகாது. ஸோ சம் அன்ஆக்சசபிள் ஏரியாஸ், கொஞ்சம் ரீச் ஆக முடியாத ஏரியாஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து அழுக்கு ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அந்த அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீனிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ளீனிங் வந்து ரெகுலராக நம்ம பண்ணுறோன்னா ஈறு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இந்த க்ளீனிங் வந்து நம்ம ரெகுலராக பண்ணலன்னா என்ன ஆகும்னா ஸோ வந்து அந்த ஈறு பிரச்சனை வரும்போது ஈறு வந்து வீக்கம் வருது, ஈர்லேருந்து உங்களுக்கு சீல் வருது, பஸ் வருது, இதெல்லாம் வந்து ஆகும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வருதுன்னா லேசர் டென்டிஸ்ட்ரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க சார் ஆக்சுவலி. ஓகேங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லேசரில் வந்து என்ன பண்ணோம்னா இப்போ கம்ஸ் வந்து ஈறு வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேசர் லைட் வந்து உள்ளே பாஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ பாஸ் பண்ணும்போது அந்த கம்ஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகி ஸோ அப்போது வந்து அந்த கம்ஸ் வந்து நல்லா பற்களுக்கு வந்து அட்டாச் ஆகி கம்ஸ் வந்து ஹெல்தி ஆகும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து இப்போ லேசர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கம் டிசீசஸில் ஆக்சுவலி. ஓகே. ஆக்சுவலாக அந்த ஈருக்கும் பல்லுக்கும் இடைப்பட்ட கேப்பை வந்து அது வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஆமாம். என்னன்னா அதுக்கு இடையில வந்து நமக்கு அழுக்கு இருக்கிறதுனால அந்த அழுக்கு க்ளீன் பண்ணி திருப்பி வந்து நமக்கு பல்லுக்கு ஈருக்கு கேப் இல்லாமல் நல்லா வந்து அட்டாச் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து வெறும் பல்லுக்கு மட்டும் தான் டாக்டர்? மற்றது வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? வேறு லேசர் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சார். இப்போது வேறு வைத்தியம் பண்ணுறோன்னா லேசர் ரூட் கேனால் வந்து பண்ணலாம். ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க, ஸோ லேசரில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீடிங் வந்து சுத்தமாக வந்து ப்ளீடிங் லாஸ் வந்து இருக்காது. அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின்னா ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம், சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹீலிங்கு சீக்கிரமாக ஆகும், புண்டு சீக்கிரமாக ஆறும் நமக்கு. அட் த சேம் டைம் வந்து நமக்கு லேசர் யூஸ் பண்ணுறதுனால பெயின்லெஸ்ஸாகவும் இருக்கும். வலி வந்து கண்டிப்பாக வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு லேசராக பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயின் முக்கியம் நமக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். டாக்டர், நிறைய பேருக்கு வந்து வாய்ஸ் ஸ்மெல் இருக்கும். ஆமாம் சார்.
வாயை திறந்தாலே வரும்போது குப்புன்னு ஸ்மெல் வரும், நம்மளால சகிக்க முடியாது. ஆமா. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவா இருக்கும்? அது எதனால ஏற்படுது வாய்? அதுதான் சார். ஆக்சுவலி வந்து சில பேருக்கு வந்து என்னன்னா, வாய் ஸ்மெல் வந்து ஜென்ரலாவே இருக்கும். என்னன்னா, அவங்க வந்து என்னன்னா, நம்ம ப்ராப்பரா பிரஷ் பண்ணாம இருக்கிறதுனால கூட வாய் ஸ்மெல் வரலாம். சில பேருக்கு வந்து என்னன்னா, இந்த கம் இஷ்யூஸ் இருக்கும். சில பேர் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணாம இருக்கிறதுனால அண்ட் வந்து இன்னொன்னு என்னன்னா, ஸ்மோக்கிங்கு இதெல்லாம் வந்து ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வாய் ஸ்மெல் வந்து ஆப்வியஸ்லி வர மாரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னன்னா, மவுத் வாஷ் இருக்கு அண்ட் மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் வந்து இருக்கு சார். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த மவுத் ஸ்மெல் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஜிஞ்சுவைட்டின்னு சொல்றாங்க. ஆமா. அப்படின்னா என்ன டாக்டர்? அது வந்து என்னன்னா, ஈறு சம்மந்தப்பட்டு டிசீஸ் சார் அது. அது என்னன்னா, ஈறுல வந்து நமக்கு ஆம், ஈறு வீக்கம் வரும்போது, ஈறுல வந்து நம்ம பிரஷ் பண்ணும்போது நமக்கு ஈறுலேருந்து பிளட் வரும் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணாம இருக்கிறதுனால இது வரக்கூடிய டிசீஸ் அது ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு, ஈறு நல்லா க்ளீன் பண்ணிட்டு, சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணிட்டு, ப்ராப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரி இந்த ஜிஞ்சவைட்டிஸ் வராம நம்ம வந்து தடுத்துக்கலாம் ஆக்சுவலி. கேவிட்டிஸ்னு சொல்றாங்கல்ல, பல்லுல வந்து ஓட்டை விழுது, கருப்பு கருப்பா ஆயிடும். ஒரு மாதிரி சொத்தம்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து எல்லாமே வந்து ஸ்டார்டிங் அங்கேருந்து தான் சார். இப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்ணாம ப்ராப்பராக க்ளீன் யார் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன ஸ்ட்ரெயினாக வந்து ஃபார்ம் ஆகும். அது ஸ்ட்ரெயினாக ஃபார்ம் ஆகி அதுவே வந்து ஒரு ஹார்ட் டிபாசிட்ஸ் மாதிரி ஆகி அதுவே வந்து மெதுவாக வந்து ஒரு சின்ன சொத்தையாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம சின்ன சொத்தையா இப்போ நம்ம ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் கண்டிப்பாக போகணும்னு ஏன் சொல்கிறோம்னா, 1 இயர்க்கு ஒரு வாட்டி நம்ம ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் போகும்போது நம்ம வந்து இப்போ டென்டிஸ்ட் இப்போ எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது நாங்கள் ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சொத்தை இருக்கும்போது நம்ம அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி சிமெண்ட் வச்சுட்டு நம்ம அதை வந்து தடுத்துக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து வலி வர வரைக்கும் வந்து டென்டிஸ்ட் கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய வந்து மைனஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ அவேர்னஸ் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ வந்து வலி வரும்போது தான் நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட வரக்கூடாது. ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் வந்து நீங்கள் வாங்க, பார்த்துட்டு பிரச்சனை சின்னதாக இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். யூ கேன் சேவ் மோர் டைம், யூ கேன் சேவ் மோர் மணி ஆல்சோ ஆக்சுவலி. ஸோ வந்து அந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போது நம்ம சின்னதாக வந்து சிமெண்ட் வச்சுட்டு ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஃபர்தர் ரூட் கேன் ஆல் ஸ்கேப்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். பல்லுல வந்து தொடர்ந்து ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குனாக்கா, அவர் உடம்பு ஃபுல்லா வந்து எதனா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா டாக்டர்? ஆமாம் சார். ஆக்சுவலி வந்து பல்லு சம்மந்தப்பட்டு வந்து பல்லு, ஈறு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சிஸ்டமிக் டிசீசஸ் கூட வந்து அதுக்கும் ஒரு காரணம் ஆக்சுவலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈறு பிரச்சனை வரலாம். பல்லு வந்து சீக்கிரமாக வந்து எலும்பு தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஈரெல்லாம் வந்து இறங்குறதுக்கு பிகாஸ் அவங்களோட சுகர் லெவல்ஸ் எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பல்லில் ஈறு நோய் கூட வந்து கொஞ்சம் அக்ரிவேட் ஆகும் ஆக்சுவலி. அவங்களுக்கு சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஈறு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். பட் சுகர் லெவல்ஸ் சில பேருக்கு வந்து சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆக்சுவலி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஈறு பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ சீக்கிரமாக வந்து எலும்பு தேய்மானம் இருக்கும். ஸோ பல்லு லூஸ் ஆகி விழுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி சார் ஆக்சுவலி. அண்ட் இன்னொன்று என்னென்னா பல்லு வந்து இப்போ வந்து என்னென்னா எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு வயசாயிடுச்சு சார், இதுக்கு மேலே எதுக்கு சார், எனக்கு 50 வயசாயிடுச்சு சார், 60 வயசாயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஏஜில் தான் அவங்களுக்கு வந்து பல்லு ரொம்ப தேவை. ஏன்னா வந்து அந்த ஏஜில் வந்து அவங்க வந்து இதுக்கு மேலே என்ன ஒரு நல்ல ஒரு 2 வேளை நல்லா சாப்பிட்டோமா, நல்ல டைஜஷன் ஆகுதான்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பல் இருந்துட்டு நல்லா சவிச்சிட்டு நம்ம சாப்பிட்டா தானே சார் டைஜஷன் நல்லா ஆகும். ஸோ டைஜஷன் நல்லா நல்லா அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு சாப்பிட்றோமோ அதில் தான் வந்து டைஜஷன் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு
இல்லைன்னா ஸோ உள்ளே போய் அது கரெக்டாக வந்து அந்த ப்ராசஸ் நடக்காது ஆக்சுவலி. நடக்காமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸு, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வருது ஆக்சுவலி. ஸோ வந்து எதுக்கு சார் இந்த 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 வயசுக்கு மேலே எனக்கு பல்லு எதுக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேவை ஆக்சுவலி. ஸோ அந்த வயசில் அவங்க நல்லா சாப்பிட்டு கடிச்சு சாப்பிட்டாங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுதான் சார். நல்ல விஷயம். டாக்டர், இப்போ இந்த கார்போனைஸ்டு ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய கொக்கோ ஆமாம் கோலா சார். கோலா அந்த மாதிரிலாம் குடிச்சா வந்து பல்லோட எனாமல் வந்து எரோட் ஆகிடும் அப்படின்றாங்க, உண்மையா டாக்டர்? பல்லோட எனாமல் எரோட் ஆகும்னு சொல்ல முடியாது. எதனாலும் நம்ம வந்து ஒரு அளவுக்கு மீறி எடுத்துக்க கூடாது சார். ஸோ ஜாஸ்தியாக வந்து நம்ம அளவுக்கு மீறி எடுத்தோம்னா எது வேணாலும் எஃபெக்டிவாக தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ என்னன்னா எதனாலும் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டரு ஆக்சுவலி. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த சம்மரில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் எனாமல் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த மாதிரி வந்து எந்தெந்த பொருள் வந்து நமக்கு கரெக்டாக பல்லு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இந்த சம்மருக்கு வந்து நம்ம எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஆக்சுவலி. இப்போ சாக்லேட் சாப்பிட்டா வந்து பல்லு ஓட்டையாகிடும், சின்ன சின்ன பழங்களுக்கு ஆமாம். பிள்ளைங்களும் சொல்லி தராங்க. அது மாதிரி வந்து பெரியவங்களுக்கும் வருமா டாக்டர்? அதாவது அதிகமாக இனிப்பு சாப்பிட்டா வந்து பல்லு வந்து டேமேஜ் ஆகுமா? அந்த மாதிரி இருக்காது. ஆ. அதிகமாக இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா இப்போ சில பேருக்கு இருக்கும் எனாமல் வந்து டெஃபிஷியன்சி இருக்கும். எனாமல் ஹைப்போப்ளேஷியான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ அது என்னன்னா எனாமல் வந்து டெஃபிஷியன்சி இருக்கும்போது அந்த மாதிரி ஆளுங்கள் வந்து கொஞ்சம் ப்ரஷிங் ஆனாலும் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப இப்போ லெமன் அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக வாயில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணது பெட்டர் ஆக்சுவலி. டாக்டர், இப்போ வந்து விபத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒரு பல்லு போயிடுது. அவர் வந்து பல்லு கட்டணும் அப்படின்னாக்கா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்ல கேட்டேன். அது ஃபோர்ஸ்லின் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து செராமிக்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். அப்படின்னா என்ன டாக்டர் அது? ஆக்சுவலி ஃபோர்ஸ்லின் வந்து பிரிட்ஜ்னா என்ன, செராமிக்னா அது எப்படி பண்ணுறீங்க? இப்போ வந்து ஆக்சுவலி பல்லு இல்லைன்னா நம்ம 2 விதமாக கட்டலாம் சார், 3 விதமாக கட்டலாம். ஓகே. என்னன்னா எடுத்து போடுற மாதிரி பல்செட் மாதிரி போடலாம். அது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆக்சுவலி. பிகாஸ் நம்ம டெய்லி போட்டு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அது க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொன்று என்னன்னா டென்டல் பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு 2 பில்லர் மாதிரி சப்போர்ட், நம்ம பல்லு 2 பக்கத்து பல்லு சப்போர்ட் எடுத்துட்டு பிரிட்ஜ் மாதிரி போடுவோம் ஆக்சுவலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லணும்னா எப்படின்னா இப்போ ஒரு பிரிட்ஜ் கட்டுவாங்க. பிரிட்ஜ் எப்படி கட்டுவாங்க சார்? 2 பில்லர் சப்போர்ட் எடுத்துட்டு தானே பிரிட்ஜ் கட்டுவாங்க. ஓகே. அதே மாதிரி தான் பக்கத்து பல்லு சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ அதுக்கு வந்து பிரிட்ஜ் மாதிரி கட்டுவாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ்டாக வந்து நம்ம பிரிட்ஜ் கட்டலாம். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு பக்கத்து பல்லு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இம்ப்ளான்ட்ஸ் மாதிரி கூட போடலாம் சார். இம்ப்ளான்ட்ஸ் என்னன்னா அந்த எலும்புக்குள்ளே ஒரு டைட்டானியம் ஸ்க்ரூ மாதிரி வந்து இன்செர்ட் பண்ணிட்டு ஸோ அது வந்து நல்ல எலும்பு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து தனியாக ஒரு கேப் போட்டுப்போம் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸில் வந்து நிறைய வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸில் வந்து நமக்கு ஜிர்கோனியா இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கு. செராமிக் நீங்கள் கேட்டிங்க இல்லையா சார், செராமிக் இப்போ ஆக்சுவலி வந்து எல்லாரும் பல்லு கலர் மெட்டீரியல் தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி. அது என்னென்னா செராமிக், அதில் வந்து மெட்டல் கண்டென்ட் இருக்காது ஆக்சுவலி. ஸோ இப்போ மெட்டல் கண்டென்ட் இல்லாத போது பல்லு கலரில் இருக்கும்போது ஒன்று ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆக்சுவலி. ஈஸ்தட்டிக்கலாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு கேட்கேம் டெக்னாலஜியில் வந்து இந்த க்ரௌன்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்க ஆக்சுவலி. இப்போது இந்த கேட்கேம் டெக்னாலஜிலவே நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு சார் இப்போது. ஏன்னா இப்போது லேப்ஸ் வந்து எப்படின்னா நமக்கு வந்து டென்டல் கிளினிக்ஸ் அட்டாச்சாகவே லேப்ஸ் வந்து நிறைய பேருக்கு வச்சிட்ருக்காங்க. இப்போ எப்படின்னா அது வந்து இப்போ பேஷண்ட் வந்தாங்கன்னா நம்ம வந்து இமீடியட்டாக ஸ்கேன் எடுத்துட்டு நம்ம அது அப்படியே வந்து 3D பிரிண்டிங்கில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது அப்படியே வந்து நம்ம கேட்கேம் மில்லிங் மிஷினில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அது வந்து வித்தின் 24 hours to 48 hours வந்து நம்ம க்ரௌன் ரெடி ஆகி நம்ம இமீடியட்டாக வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் ஆக்சுவலி.
ஒரு பக்கம் வந்து விபத்துல பாதிக்கப்பட்டு தாடையே சில பேருக்கு போயிடுது அப்படின்றாங்க. ஆமா. அந்த மாரி நபர்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் குடுப்பீங்க? அந்த மாரி வந்து ஆக்சுவலி இப்போ வந்து ஆக்சிடென்ட்ஸ்ல தான் அந்த மாரி நடக்கும் சார். இப்போ ஆக்சிடென்ட்ஸ்ல அந்த மாரி நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மேல வாய், கீழ வாய் கரெக்ட்டா வச்சுட்டு, ஃபுல்லா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஃபிக்சேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது தாடை உடைஞ்சிச்சுன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பிளேட் மாரி போட்டு வந்து அது சரி பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா, ஆக்சிடென்ட்ஸ்ல மோஸ்ட்லி அந்த மாரி தான் வந்து நடக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாரி நடக்கும்போது அந்தந்த டைம்ல கரெக்ட்டா எந்த ப்ரொசீஜர் தேவைப்படுதோ, அது வந்து நம்ம பிளேட் வச்சு வந்து நம்ம டைட்டானியம் பிளேட் மாரி வச்சுட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் நல்ல ஆக்சுவலி. விஷயம் டாக்டர். இப்போ நெறைய பேருக்கு வந்து பல்லு வெளிய துருத்திக்கிட்டு இருக்கும். சில பல்லு வந்து இந்த ஜா வந்து ஆமா, வந்து ஆமா அப்படி சார். போயிருக்கும். ஸோ அந்த மாரிங்களுக்கு எந்த மாரி கம்பி கட்டுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஆமா, மாரி ஆமா. ஆக்சுவலி அது வந்து எப்படின்னா பல்லுல சார், எப்படி டாக்டர் இப்போ அது? வந்து அது ஆக்சுவலி அதிலவே நெறைய வந்து அட்வான்ஸ்மென்ட் வந்திருக்கு. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு பல்லு வந்து ஒரு கரெக்ட்டான அலைன்மென்ட்ல இல்லன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு ஈவன்ட்ல இல்ல. ஈவன்ல இல்லன்னா, ஓகே. யூசுவலி ஒரு 14லருந்து 15 வயசுக்குள்ள வந்து நமக்கு பால் பல் எல்லாம் விழுந்துட்டு பெர்மனன்ட் பல் எல்லாம் வந்துரும் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அந்த பெர்மனன்ட் பல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த கம்பி வச்சுட்டு நம்ம வந்து அந்த பல்லெல்லாம் வந்து அலைன் பண்ணுவோம் ஆக்சுவலி. எப்படின்னா, இப்போ வந்து அதிலவே வந்து பேசிக்கா நார்மலா வந்து நம்ம கம்பி ஒண்ணொன்னா ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரேசஸ் மாரி போட்டுட்டு கூட நம்ம வந்து அத கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரொம்ப அ அ அன்அலைன்டா இருக்கிற பல்லு கூட வந்து நம்ம இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட்ல வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இன்னொன்னு என்னன்னா, அதிலவே அட்வான்ஸ்மென்ட்ஸ் வந்திருக்கு. என்னன்னா, நமக்கு வந்து அலைனர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்விசிபிள் அலைனர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னன்னா, ஒரு கிளிப் மாரி தான் இருக்கும். அது வந்து நம்ம பல்லுக்கு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 15 டேஸ், 14 டேஸ்க்கு ஒரு வாட்டியோ, 7 டேஸ்க்கு ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். ஸோ அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பல்லு வந்து கரெக்டான அலைன்மென்ட்ல வந்துரும். அது டிபெண்ட்ஸ் இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாரி ஒரு 6 மந்த்ஸ் டியூரேஷன் ஆகும், 1 இயர் டியூரேஷன் ஆகும், 1 1/2 இயர் டியூரேஷன் ஆகும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் வந்து அத நாங்க ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி, ஸ்கேன் எடுத்துட்டு, ஸோ அதுலேருந்து எவாலுவேஷன் எடுத்துட்டு, நம்ம வந்து அது வந்து டெலிவரி பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து அது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு சார். இப்போ யாருமே வந்து எனக்கு இந்த கம்பி வச்சுட்டு நான் என்ன பார்க்கறதுக்கு அழகா இல்லன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இன்விசிபிள் பிரேஸஸ் வந்து இன்விஸ்லைன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி அலைனர்ஸ். அந்த அலைனர்ஸ் வந்து போடும்போது நமக்கு பார்க்கறதுக்கு அவங்க வந்து எதுவுமே போடாத மாரி தான் இருக்கும். பிகாஸ் அது கிளியரா இருக்கும். ஸோ நம்ம போடும்போது அது ரொம்ப வந்து கிளியரா இருக்கும். பேஷண்ட்டுக்கு வந்து ஈஸ்தெட்டிக்கலி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் ஆக்சுவலி. ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் அது நடுவுல வந்து 2, 3 பல்லு உடைஞ்சு போச்சுன்னா, அத வந்து நீங்க எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? அது எப்படி இது பண்ணுவீங்க? அது இந்த வரிசையா பல்லெல்லாம் வரிசையா இருக்கு. ஆமா, ஆமா சார். இப்போ கடைசில வந்து 2 பல்லு, 3 பல்லு இல்லனாக்கா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த அதாவது நான் சொல்றது வந்து போலி பற்கள்னு சொல்லுவாங்க. அதாவது டூப்ளிகேட்டா. ஆமாமாமா. அது எப்படி அந்த இடத்துல கேப் மாரி போட்டுருவீங்களா? இல்ல அப்படியே பெர்மனன்ட்டாவே போட்டுருவீங்களா? அதுதான் சார். அதுல 2 விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம பிரிட்ஜ் மாரி பல்லு இல்லன்னா பிரிட்ஜ் மாரி கட்டிக்கலாம். பல்லு இருந்துச்சுன்னா, ஓகே, மத்த பல்லு பக்கத்து பல்லு சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம பிரிட்ஜ் மாரி கட்டலாம். ஓகே. இல்ல பல்லே இல்லாட்டி பட்சத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இம்ப்ளான்ட்ஸ் மாரி போட்டுட்டு அதுக்கு மேல வந்து பல் செட் வந்து இம்ப்ளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் ஓகே. பண்ணிடுறோம். டாக்டர் இப்போ இந்த டீத் ப்ளீச்சிங் சொல்றாங்க டாக்டர். ஆமா, ஆமா அது வந்து சார். பல்ல வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து சிரிச்சா ரொம்ப ஒயிட்னிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா? அதுதான் சார். ஆக்சுவலி வந்து ஹெல்த்தியான்னு கேட்டீங்கன்னா, ஓகே. அது வந்து அதுல ஹார்ம் எதுவும் இல்ல. இப்போ வந்து ஒருத்தங்களும் ஒரு ஒரு மாரி. இப்போ வந்து அ டீனேஜர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து பல்லு கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த மாரி சீரியல் ஆக்டர்ஸ், டிவி ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பல்லெல்லாம் வந்து கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நாங்க ப்ளீச்சிங்ன்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து அதில பண்ணுவோம் சார் ஆக்சுவலி. ஒரு கெமிக்கல் மாரி நாங்க அப்ளை பண்ணி, அது வந்து பல்லு வந்து ஒரு ஷேட் ஆர் 2 ஷேட்ஸ் பிரைட்டர் வந்து ஆக்கும் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அது வந்து நெறைய பேர் வந்து நம்ம பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அது என்னன்னா, நம்ம வந்து அது பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியோட நெக்ஸ்ட்டு ஒரு ஷேட் பிரைட்டரா வந்து பல்லு வந்து தெரியும் ஆக்சுவலி. டாக்டர் பல்ல வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க ஒரு பல் மருத்துவரா சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்னவா இருக்கும்? பல்ல நான் எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு. அதுதான் சார். பல்லு வந்து கிளீனா வச்சுக்கணும்னா, டெய்லி வந்து 2 டூ 3 மினிட்ஸ் பிரஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணுங்க. 2, 2.
ஸோ 2x2 மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் பல்லு வந்து எந்த விதமான பெரிய ப்ராப்ளம்ஸ் வராமல் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கலாம் ஆக்சுவலி பல்லு. ஓகே. இந்த பேட் பிரீத் வருதுங்களா டாக்டர்? அதுக்கு ஆமாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய இந்த வாய் கொப்பளிக்கிறது இந்த மாதிரி ஆமாம் சார். சொல்யூஷன் இருக்கு, அது மாதிரி எதுக்கு ஆமாம் ஆக்சுவலி வந்து மவுத் வாஷஸ் இருக்குது சார். ஓகே. நம்ம அது வந்து ஆக்சுவலி பேட் பிரெத் ஏன் வரும்னா நமக்கு வந்து டிபாசிட்ஸ் வரும்போது தான் பேட் பிரெத்ஸ் வருது சார். ஸோ ஃபஸ்ட்டு அது அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து நல்லா ஏதாவது ஒரு ஆஃப்டர் எனி மீல் நீங்கள் நல்லா வாய் மட்டும் கொப்பளிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா வாய் காகிள் பண்ணாலுமே ஏதாவது அந்த சாப்பாடு தங்கும்போது அது வந்து வெளியே வந்துடும் ஆக்சுவலி. ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த பேட் பிரெத் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சார். ஓகே டாக்டர். அடுத்தது பசங்க பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் சரி, குச்சி வச்சு பல்லு வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து இட்ஸ் குட் ஹேபிட். இல்லை சார், தட் இஸ் அ வெரி பேட் ஹேபிட் சொல்லுவாங்கன்னா. குச்சி வைக்கவே கூடாது சார் ஆக்சுவலி. குச்சி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா பற்களுக்கு நடுவில் வந்து நமக்கு கேப்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலி. ஸோ ஜாஸ்தியாக கேப்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சாப்பாடு மாட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு குச்சி வச்சு நீங்கள் குத்துறீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து ஈர் வந்து என்ன ஆகும், ஈர் வந்து டேமேஜ் ஆகும். ஈர் வந்து டேமேஜ் ஆகிறதுனால அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகும். இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிறதுனால ஈர் வீக்கம் வரும் உங்களுக்கு. ஈர்லேருந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது ஈர்லேருந்து பிளட்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து வரும். ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஹேண்ட் ஃப்ளாசர்ஸ், வாட்டர் ஃப்ளாசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கு. வாட்டர் ஃப்ளாசர்ன்றது வந்து நமக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி வரும், தண்ணி வந்துட்டு நமக்கு வாய் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகும். ப்ளஸ் இன்னொன்று வந்து த்ரெட் ஃப்ளாசர் கூட இருக்குது. ஸோ நம்ம அந்த த்ரெட்டு வச்சு நல்லா வந்து ஃப்ளாஸ் வந்து 2 பற்களுக்கு இடையில வந்து எந்தெந்த சாப்பாடு எதுவும் மாட்டுதுன்னா நம்ம அதை வச்சு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம கம்ஸ் டேமேஜ் பண்ணாமல் இருப்போம். ஸோ வந்து லேட்டரான் வந்து இந்த மாதிரி பெரிய கம் டிசீஸ் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம். பேஸ்ட் சொல்கிறாங்க டாக்டர். ஆமாம் சார். அந்த பேஸ்ட் போட்டு எப்படி நம்ம வந்து எப்படி ப்ரஷ் பண்ணுறது? சில பேர் போட்டு கரகரம் தேய்க்கிறாங்க. எப்படி அப்படி அதுக்கு கொஞ்சம் மெத்தட் இருக்கா ஏதாவது? ஆமாம் சார். ஆக்சுவலி ப்ரஷிங் டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா ஆக்சுவலி வந்து பேஸ்ட் வந்து ஜென்ரலி வந்து பேஸ்ட்டு வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும்னே வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. இப்போ என்னென்னா எப்போவுமே வந்து நீங்கள் பேஸ்ட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அதுலவே வந்து உங்களுக்கு எழுதுவாங்க பி சைஸில் தான் எடுக்கணும், ஃபுல்லாக வந்து பேஸ்ட் எடுப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கக்கூடாது சார். இல்லை, விளம்பரத்தெல்லாம் ஃபுல்லாக தான் காமிக்கிறாங்க. ஆமாம், ஆக்சுவலி என்னன்னா நம்ம பி சைஸில் எடுக்கணும். அவ்வளோ எடுத்தால் வந்து இட் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் அவர் ஒன் டைம் ப்ரஷிங் ஆக்சுவலி. ஸோ இப்போ என்னன்னா ஆக்சுவலி வந்து எல்லாரும் வந்து மேலே கீழே இப்போ வந்து ஹாரிசான்டலாக பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா, ஹாரிசான்டலாக வந்து நம்ம பல்லு வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மோஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ பேக் டூத்துக்கு வந்து நம்ம 45 degrees ரொட்டேஷனில் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ரொட்டேஷன் கொடுக்கும்போது கம்ஸில் இருக்கிற அழுக்கு கூட வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் ஆக்சுவலி. ஓகேங்களா, ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கூட நீங்கள் வாய் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. 2 to 3 minutes ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாவே உங்கள் பல்லு வந்து க்ளீனாக இருக்கும் ஆக்சுவலி. டாக்டர், பல்கூச்சம் சொல்கிறாங்க டாக்டர். ஆமாம் சார், சென்சிட்டிவ் டீத்னு சொல்கிறாங்க. அது எதனால் வருது டாக்டர்? அது எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம்? அதுதான் சார் ஆக்சுவலி இப்போ என்னென்னா இம்ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்ஸ்னால தான் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பல்கூச்சம் வரும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா க்ளீன் பண்ணுற பேரில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு பயங்கரமாக தேய்ப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பல்லு தேய் தான் செய்யும் ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ அதனால் ப்ராப்பரான டெக்னிக்கில் அண்ட் நம்ம என்ன ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பொறுத்து கூட இருக்குது. இப்போ ப்ரஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்குது, மீடியம் பிரிசில்ஸ் இருக்குது, ஹார்ட் பிரிசில்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஓரளவுக்கு வந்து டீனேஜர்ஸ் எல்லாம் வந்து மீடியம் பிரிசில்ஸ் டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புள் கொஞ்சம் தேய்மானம் ஆல்ரெடி இருக்கான்னா அவங்க வந்து சாஃப்ட் பிரிசில்ஸ் டூத் ப்ரஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு மேலே வந்து பல் தேய்மானம் வந்து அவங்க இதுக்கு மேலே ஆகாமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பல் தேய்மானம் வந்துச்சுனாலுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எனாமல் வந்து எரோட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலி. ஸோ எனாமல் போக போக நமக்கு என்ன ஆகும், 2வது லேயர் டென்டின் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு பல் கூச்சம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களால எதுவுமே வந்து ரொம்ப சூடாவோ ரொம்ப சில்டாவோ வந்து அவங்களால வந்து குடிக்க முடியாது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம
ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம தாராளமாக வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். டாக்டர், நிறைய பேருக்கு இந்த வாய் புற்றுநோயின்றாங்க. சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி புகையில போடுறவங்களுக்குலாம் வாய் புற்றுநோய்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார். இப்போ அந்த மாதிரி வாய் புற்றுநோய் வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது புற்றுநோய் வந்தாக்கா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? இது மாதிரி ஒரு 3 அதுதான் சார். ஆக்சுவலி ஓரல் கேன்சர்ன்றது நிறைய ஃபேக்டர்ஸில் இருக்குது. இப்போ வந்து பான் பராக் சூயிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது என்னன்னா ஆக்சுவலி வந்து நமக்கு வந்துடுச்சுன்னா லைக் வந்து நம்ம லைஃப் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அது வராமே இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பான் பராக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமே இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு வீடியோஸோ ஒரு இதுவோ கேன்சர் பேஷண்ட்ஸ் வீடியோஸோ அவங்களுக்கு வந்து நார்மலாக அவங்களுக்கு காமிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம்னா நம்ம என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு ஒரு மனசில் வரும் ஆக்சுவலி. ஸோ அதுவே வந்து ஸ்லோவாக வந்து படிப்படியாக அவங்க வந்து குறைச்சிட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளவு நேரம் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் அழகாக, தெளிவாக, பொறுமையாக, நிதானமாக, விளக்கமாக பதில் சொன்ன டாக்டர் விஜயேந்திரன் மாதகி ரெட்டி சார் அவர்களுக்கு ராணி ஆன்லைன் சார்பாகவும் நமது குழுவின் சார்பாகவும் வாழ்த்துக்களை, வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.